ஃப்ரெண்ட், இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ள முக்கியமான ஒன்று தான் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நினைச்சுக்காதீங்க இட்லி பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கும், இட்லி தானே இருக்கும் அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க. அது மட்டும்தான் கிடையாது, வேற ஒன்று இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அதுவும் ஆண்களுக்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜோதி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? ஓகே, இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம்ல. எடுக்க போகிறேன் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இப்போ வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடியும் திரும்பவும் சொல்கிறேன், என்னோட யூடியூப் சேனல் இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ஜோதிஸ் அஃபிஷியல்ஸ், JOTHIS அப்படி போட்டால் தான் வரும். ஜோதிஸ் அஃபிஷியல்னு போட்டாலே உங்களுக்கு சர்ச் ஆகிடும். அதில் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினம் 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 நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன் போல இருக்கே. அதுக்குள்ளே இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கீங்க. அதை இப்போ பார்த்துடலாமா? இது பார்த்தா மட்டும் போதாது, இது என்ன பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. இங்க பாருங்க, டான் டாடைங். இது என்ன, யாராவது கண்டுபிடிச்சிங்களா? காடை. காடை. இது என்ன பண்றேன், இங்க பாருங்க, 3 காடை இருக்கு. எனக்கு ஒரு காடை, எங்க கேமராமேனுக்கு ஒரு காடை, எடிட்டருக்கு ஒரு காடை, 3 காடை அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் எல்லா காடையும் நானாக தான் பொறிச்சு சாப்பிட போகிறேன். இந்த காடை இப்போ இப்படி இருக்கிறவங்க, இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் ஒரு முக்கி அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாமா? வாங்க, எண்ணெயில் ஒரு முக்கி எடுத்துடலாமா? 3 காடை எப்படி வந்திருக்கு பாருங்களேன். டன் டடை. காடை எப்படி இருக்குதே, அருமையாக இருக்கா? என்ன ஒன்று, சாப்பிடாதவங்களாம் வீட்டில் இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கல, அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ டேஸ்ட் பண்ணால் எனக்கு வயிறு வலிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. பாத்திரம் கொஞ்சம் கையில் டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த இப்படி வச்சுட்டேன். ஒரே ஒரு லெக்கை மட்டும் கட் பண்ணி எப்படி இருந்து தெரியுமா? சும்மா அருமையாக டேஸ்டாக சூப்பராக இருக்கு. நாட்டுக்கோழி சாப்பிட்ருக்கீங்களா? அதே மாதிரி காடையும் சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி கடையை வாங்கிட்டு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு சும்மா சமைச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை பாய். டன் டடங். நான் உங்கள் ஜோதி.